பூஜைக்கு பயன்படுத்திய காஞ்ச பூக்களை இனிமேல் தூக்கி போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச பூக்களோட மருதாணியும் காய வச்சு சேர்த்துக்கோங்க. மருதாணி சேர்க்கும்போது நல்ல மகாலட்சுமி வாசம் நிறைஞ்சிருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இதோட நம்ம 3 துண்டு அளவுக்கு கற்பூரம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். நம்ம வீட்டிலவும் ஒரு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். இதோட கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு நறுமணமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கக்கூடிய கெமிக்கல் கலந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுத்தும். ஸோ நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக நம்ம தூக்கி போடக்கூடிய பூக்களை வச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். நம்ம மருதாணி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் நிறைஞ்சிருக்கும். வீடே நறுமணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.